வணக்கம் தோழர்களே, நான் சுந்தரவள்ளி. ராயபுரத்துல இருக்கிற தாவேகா எம்எல்ஏ, தமிழக வெற்றி கழகத்தினுடைய எம்எல்ஏவை நள்ளிரவில் முற்றுகையிட்டு ராயபுரம் மக்கள் ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே 2 நாளா நாங்க இன்ஸ்பெக்ட் பண்றோம், மருத்துவமனையில போய் என்ன நடக்குதுன்னு பாக்குறோம், இந்த பக்கம் போய் அம்மா உணவகத்துல என்ன நடக்குதுன்னு பாப்போன்னு இந்த தாவேகா என்கிற தற்குறி கழகத்தினுடைய தொண்டர்கள் அணி அணியா பிரிஞ்சு அரசு அலுவலகங்கள்ல வேலை செய்ய விடாம இவனுங்க ஏதோ அறுத்து தள்ள போற மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் RSS உடைய கல்வி திட்டத்தை அமல்படுத்தணும்னு சொல்லிட்டு ABVP அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்கிற பாஜக மாணவர் அமைப்பு முதலமைச்சரை சந்தித்திருக்கிறது. முதலமைச்சர் நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், கவலைப்படாம போங்க அப்படின்னு ஆசீர்வாதம் வழங்கி அனுப்பி இருக்கிறார். நடு ரோட்டுல போலீஸ்காரரை விரட்டி அடிச்சிருக்கிறாங்க. என்ன நடக்குது தோழர்களே? தமிழ்நாடு கடந்த 15 நாள்ல சல்லியா நொறுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு உத்தரப்பிரதேசத்தில் இருப்பதை போல, ஒரு பீகாரில் இருப்பதை போல, ஒரு மகாராஷ்டிரத்தில் இருப்பதை போல, ஒரு மத்திய பிரதேசத்தில் இருப்பதை போல பதற்றமான சூழ்நிலையில் தமிழ்நாடு இருக்கு. மிகப்பெரிய தாக்குதல்களை கூட்டமா நடத்திட்டு இருக்கிறாங்க. என்னுடைய வாழ்நாள்ல தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கொடூரமான சூழலை நான் பார்த்ததே இல்லை. அந்த அளவுக்கு மக்கள் ஒருத்தர் தாக்குறதும், கூட்டமா தாக்குறது, போலீஸ்காரங்களை அடிக்கிறது. நேற்று ஒரு காவல்துறையில் பணியாற்றுகிற பெண்ணை பாலியலுக்காக சுரண்ட பாக்குற ஒருத்தன் அந்த ஆள் அடிச்சு போட்டு அந்த பொண்ணு தப்பிச்சிருக்கு. இப்படி எக்கச்சக்கமான பிரச்சனை. கடந்த 15 நாட்களுக்குள்ளாக 30க்கும் மேற்பட்ட கொலைகள் நடந்திருக்கு, 7க்கும் மேற்பட்ட வல்லுறவுகள் நடந்திருக்கு. அண்ணன் தூங்கிட்டு இருக்காரு, பனையூர்ல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறாரு. நமக்கே சொல்றதுக்கே ஒண்ணுமே இல்லைங்க. கண்ணை மூடிக்கிட்டு ஒரு சினிமாக்காரன் வருவான், ஒரு ஹீரோ வருவாரு, அவர் அப்படியே பறந்து சண்டை போடுவாரு. அவர் தான் எங்களை காப்பாத்த வந்த ஹீரோ அப்படின்னு நினைக்கிற மடத்தனம் இருக்கு பாருங்க. அது தமிழ்நாட்டை மொத்தமா காலி பண்ண போகுது. எந்த ஒரு ஹீரோவும் பறந்து நமக்காக நிக்க மாட்டான், சண்டை போட மாட்டான், மல்லு கட்ட மாட்டான், களமாட மாட்டான். நீயும் நானும் தான் களத்துல நின்னு களமாட வேண்டும். இந்த அடிப்படை அறிவே இல்லாம ஒரு சினிமாக்காரன் வேஷம் போட்டு அப்படியே இறங்குவான், அவன் எல்லாத்தையும் ஜிபி போட்டு மாத்துவான் அப்படின்னு நினைக்கிறத விட மடத்தனம் உலகத்திலே இல்லை. இப்ப அதான் நடந்துகிட்டு இருக்கு. சங்கராபுரத்துக்கு பக்கத்துல பத்மநாபன் ஒரு கிராமம். அந்த கிராமத்துல ஒரு பிரச்சனை விசாரிக்க போன காவலரை ஒரு 5-6 பேர் சேர்ந்தா அடிக்கிறான். ஏங்க, போலீஸ் அடிக்கிறதெல்லாம் ரொம்ப ரேரு தமிழ்நாட்டுல, ரொம்ப ரேரு. எங்கேயோ ஒண்ணு இருக்கும், ஆனா விரட்டி அடிக்கிற மாதிரிலாம் இருக்காது. எழுத்து பேசுவான், சண்டை போடுவான், இதெல்லாம் நடக்கும். அது நடக்கணும், எதிர்த்து போடணும், சண்டை போடணும், என்னையா வந்திருக்கேன்னு கேள்வி எல்லாம் கேட்கணும், அதுல மாட்டுக்கிறதே இல்ல. ஆனா விரட்டி அடிக்கிறது இருக்குல்ல, அது நார்த் இந்தியன் மாடல், அது பாஜக மாடல் செய்ய வேண்டியது. அண்ணன் மினி பாஜக மாடல் தான் நடத்திட்டு இருக்காரு. இங்க அது நடக்கத்தானே செய்யும். பாருங்களேன், தமிழ்நாட்டினுடைய மிக பணக்கார எம்எல்ஏ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அதிமுக சின்னத்துல நின்று ஜெயிச்சவங்க, லீமா ரோஸ். அவங்க யாரு? லாட்ரி விக்கிற மார்ட்டினுடைய மனைவி. பல கோடி ரூபாயை செலவழிச்சு எம்எல்ஏ ஆயிட்டாங்க அதிமுக நின்னு. அவங்க தான் அதிமுகவை 2ஆ உடைச்சதுல முக்கியமான ஆளு. மருமையா ஆதவ அர்ஜுனா தாவேகால இருந்து அமைச்சர் ஆயிட்டாப்ல, மகே பாண்டிச்சேரியில எம்எல்ஏ ஆயிட்டாப்ல, இவங்க தமிழ்நாட்டுல அதிமுக நின்று எம்எல்ஏ ஆயிட்டாப்ல. ஒரு குடும்பம் ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தினுடைய அப்படியே அரசியலை எப்படி நையாண்டி பண்ணி வச்சிருக்குன்னு பாருங்க. இன்னைக்கு பாண்டிச்சேரியில அவங்க பையன் பதவி இருக்கிறத பாக்குறதுக்கு அம்மா போயிருக்கிறாங்க, அதாவது லீமா ரோஸ் போயிருக்கிறாங்க, பேட்டி கொடுக்கறாங்க. முடியலன்னா போங்க. மார்ட்டினுடைய உதவியாளர் அவங்களுக்கு அவர் தான் PA இருந்து எல்லா வேலையும் பாப்பாராம். மார்ட்டின் உதவியாளர் என்ன பண்ணிருக்காரு? யாரா நீ? அதாவது நியூஸ் தமிழ் இருக்கு இல்லையா, நியூஸ் தமிழ் 24/7, அது அவங்களுடைய நிருபர் போய் பேட்டி எடுக்க போறாரு. சார் சொல்லுங்கன்னு ஏதோ கேட்க போறாரு. நீ யாரா, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பேட்டி கொடுக்க முடியாதுன்னா எதுக்குடா நிக்கிறீங்க? பாசமா தீத்து அடிச்சு விரட்டி இருக்காப்ல. அப்புறம் இவங்க எல்லாம் எதுக்குடா எங்களை போடாவடான்னு பேசினா, யாரு நீ, மன்னிப்பு கேளு அப்படின்னு புடிச்சு தொங்க பாண்டிச்சேரிய பரபரப்பா இருக்கு பாருங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, 2 நாளைக்கு முன்னாடி முதலமைச்சரை SFI மாணவர்கள் போய் சந்திச்சாங்க. இந்திய மாணவர் சங்கம். அவங்க யாரு? கம்யூனிஸ்ட் இயக்கங்களினுடைய மாணவர் சங்கங்கள். SFI, ASFI எல்லாரும் போயிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் போய் முதலமைச்சரை சந்திக்கிறாங்க. கல்விக்கான
முக்கியமான விஷயங்களை எல்லாம் பரிந்துரையாக முதலமைச்சர் கொடுக்கிறாங்க. நல்ல விஷயம் மாணவர்களை சந்திக்கிறது. ஆனா எஸ்எஃப்ஐயும் ஏபிவிபியும் ஒன்னா, கம்யூனிஸ்டுடைய மாணவர் அமைப்பும் ஆர்எஸ்எஸ் பாஜக சங்க பரிவார் மாணவர் அமைப்பும் ஒன்னா, ஒரே கோட்பாடு கொண்டவர்களா, மாணவர்கள் நலனில் அக்கறை கொண்டவர்களா? இல்ல, இவங்க கல்விக்கு எதிரானவர்கள். ஏபிவிபி கல்விக்கு எதிரானவர்கள். மாணவர்கள்ட்ட பிரிவினைவாதத்தை தூண்டக்கூடிய சக்தி. எல்லாரும் ஒரே அளவுல படிக்க கூடாதுன்னு வச்சிருப்பான். அடியால பிற்படுத்தப்பட்ட இளைஞர்களை மாணவரா வச்சிருப்பான். ஆனா எஸ்எஃப்ஐ அப்படி கிடையாது. களத்துல நின்று ஆடக்கூடிய உழைக்கிற மக்களினுடைய பிரதிநிதி அவன். அவன் களத்துல நிப்பான், யாருக்கு பிரச்சனை நிப்பான். அப்ப ரெண்டு பேரையும் கூப்பிட்டு பேசுறாரு. முதல் நாள் எஸ்எஃப்ஐ, அடுத்த நாள் ஏபிவிபி. பேசிட்டு என்ன தெரியுமா சொல்லி இருக்கிறாங்க? நாம ரொம்ப நாளா வேண்டான்னு ஒரு கல்வி திட்டத்தை ஒதுக்கி வச்சிருந்தோம், PM ஸ்ரீ. அவன் மும்மொழி கொள்கை அப்படின்னு கொண்டு வந்தான். PM ஸ்ரீல கையெழுத்து போட்டா மாநிலத்துல 3 மொழியை கற்பிக்க வேண்டும் என்று கண்டிஷன் போட்டான். நாம ஓன் கண்டிஷனுக்கா, நாங்கெல்லாம் ஆள் இல்லடா, நாங்கெல்லாம் டெல்லி கண்ட்ரோலுக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இருக்கிறவன், போயிட்டே இரு அப்படின்னு நம்ம சொன்னோம். 3500 கோடி தரல, பரவாயில்ல, 10,000 கோடியா இருந்தாலும் நாங்க சமாளிப்போம், ஆனா உனக்கு அடங்க மாட்டோம்னு ஸ்டாலின் நின்று அடிச்சு ஆடினாரு. PM ஸ்ரீல கடைசி வரை கையெழுத்து போடல. இப்போ இந்த ஏபிவிபி போய் என்ன கேக்குறாங்க? ஐயா PM ஸ்ரீல கையெழுத்து போட்டுருங்க, அது மாதிரி சிறந்தது வேற ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்துல நிறைய குளறுபடி இருக்கு, அதை சரி பண்ணணும். அது யார் சொல்றா? நம்மெல்லாம் படிக்கவே கூடாதுன்றதுக்கு ஒரு சங்கம் வச்சிருக்கான், மாணவர் சங்கம். அவன் சொல்றான் PM ஸ்ரீய மாத்துங்க, கொண்டு வாங்க. அதே மாதிரி நான் முதல்வன் திட்டத்துல மாற்றம். நான் முதல்வன் திட்டம் என்ன? நீங்க ஒரு டிகிரி முடிச்சிருப்பீங்க, உங்களை கூட்டிட்டு போய் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அதனுடைய வேலை. நீங்க எந்த துறையில படிச்சு முடிச்சிருக்கீங்களோ அந்த துறையில ட்ரைனிங். அந்த துறையில உங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் வேணுமா, அதுல ட்ரைனிங். நீங்க வேற ஜப்பான் மொழியோ கொரியன் மொழியோ படிக்கணுமா, அதுல உங்களுக்கு ட்ரைனிங். உங்களை எக்யூப் பண்ணிக்கிறதுக்கு, உங்களுடைய திறமையை மேலும் வளர்த்துக் கொள்வதற்கு பயிற்சி கொடுத்து அனுப்புகிற நிறுவனம் தான் இது நான் முதல்வர் திட்டம். அதுல இவன் நுழையிறதுக்கு ட்ரை பண்றான், அதுக்குள்ள ஊடுருவி கெடுக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இவனை கூப்பிட்டு உட்கார வச்சு அண்ணாத்த விஜய் ரொம்ப குசால விசாரிச்சு, நான் உங்க கூட இருக்கேன், நீங்க கேட்கறதெல்லாம் விரைவில் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. பாருங்க, அந்த பசங்களே கொடுத்த பேட்டியை பாருங்க. நீங்க PM ஸ்ரீ ஸ்கீம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல்வேறு விதமான பிரச்சனைகளை முன்னாடி இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் சொல்லியிருந்தாங்க. இந்த கவர்மெண்ட் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாகவும் அதை தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்துவதற்கான சாத்தியங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணி நம்ம கண்டிப்பா நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் என்னங்க பிரமாதம்! கரண்ட் இல்லாம ஒரு வாரமா தமிழ்நாடு சிக்கல் இருக்கு. நீங்க பாத்தீங்க, நாமளே ஒரு வீடியோ போட்டோம். எங்க தெருவுலயே ஸ்ட்ரீட் லைட் கிடையாது, அப்பப்ப கரண்ட் போயிட்டு இருக்கும். நான் மதுரையில இருக்கேன், அம்மா வீட்டுல இருக்கேன். தங்கச்சி வீட்டுக்கிட்ட கரண்ட் இருக்காது, எப்பவுமே காடா கிடந்துச்சுங்க. அதை நம்ம வீடியோ போட்டோம். நம்ம ஒரு வீடியோல ஒரு பார்ட்டா அதையும் பேசணும். நேத்து ராயபுரத்துல இதே பிரச்சனை தொடர்ந்து கடந்த 4-5 நாட்களாக கரண்ட் வர போக, கரண்ட் வர போக இதே மாதிரி இருந்திருக்கு. நடுராத்திரில கரண்ட்டை கட் பண்ணி விட்டுறது, கரண்டே இல்லாம போறது. ஏற்கனவே ஒன்றிய அரசு எச்சரித்தது. அடுத்து ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்ல எல்லாம் மின்சார தட்டுப்பாடு அதிகமா இந்தியாவில வரப்போகுது, நீங்க முன்னேற்பாடா இருங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த நியூஸ கூட இவங்க எல்லாம் படிச்சிருக்க மாட்டானுங்க, விஜய் குரூப். அதெல்லாம் படிச்சிருந்தா முதல் அரசியலுக்கே வரமாட்டானே. நமக்கு இது கஷ்டம், நமக்கு மூளை இல்ல, நம்ம ஓரமா நிப்போம் அப்படின்லாம் யோசிச்சிருப்பானுங்க. எந்த மூளையும் இல்லாம ரீல்ஸ் போட்டு திருறவங்க பூரா இன்னைக்கு அமைச்சராகி உட்கார்ந்து இருக்காங்கன்னா என்ன நடக்குதுன்னு இருக்குல்ல. சரி, மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்க, அல்லது தந்திரத்துல ஜெயிச்சுட்டீங்க, அதனால நீங்க அமைச்சராகிறதுல எங்களுக்கு பிரச்சனை கிடையாது, நீ ஆயிட்டு போ. ஆனா அங்க மின்சாரம் கொடுக்கணுமே, மின்சாரத்துக்கு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? ஒண்ணும் பண்ணல. நடுராத்திரி பூரா கரண்ட் இல்ல, மக்கள் கடுப்பாயிட்டாங்க. மொத்தமா தரலுவா போய் அங்க போய் தாவேகாவினுடைய MLA பிடிச்சி முற்றுகையிட்டு பொழந்து விட்டாங்களாம். ஏன்னா நீ எல்லாம் மேல இருந்து குதிப்பேன்ன, தலையெல்லாம் பல்ட்டி அடிப்பேன்ன, இதை தூக்கி இங்கிட்டு போடுவேனா, அதை தூக்கி அங்கிட்டு போடுவேனா, அறுத்து தள்ளிடுவேன், புடிங்கி நட்டுருவேனுங்க. என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? கரண்ட் கூட ஒழுங்கா கொடுக்க முடியல உங்களால. நேத்து பூரா தண்ணி இல்லைன்னு ஒரு கூட்டம் கத்திட்டு இருந்தாங்க, இந்த பக்கம் வேற வேற பிரச்சனைகளால கட்டிட்டு இருந்தாங்க. ஊரு பூரா கொலை, இன்னொரு பக்கம் பெண் குழந்தைகள் பாலியல் வல்லுறவு, இதுக்கெல்லாம் நடுவுல கரண்ட்டும் இல்லன்ட்டா. ராயபுரம் மக்கள் கடும் கோபத்தோடு நீ எங்க பார்த்தா எங்களை எப்படி இருக்கு அப்படின்னு முற்றுகையிட்டு போடுன்னு போட்டுக்காங்க. பாருங்க. ஐயா பொறுங்க, அம்மா பொறுங்க, இருங்க
அப்படின்றான். அரசியல்னா சும்மா உட்காந்து ரீல்ஸ் போறது நினைச்சியா? செதுக்கிடுவோம் அப்படின்னு மக்கள் பிடிச்சிட்டாங்க. இன்னொரு விஷயம், விடிய விடிய எம்எல்ஏ உட்காந்து நொந்து நூடுல்ஸ் ஆகி போயிருக்காரு. தம்பி, அதெல்லாம் தொடக்கம் தான் தம்பி, இன்னும் இருக்குல்ல.